ஹலோ சார் வணக்கம் சார். குமுதம்லேருந்து பேசுகிறோம் சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார், சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்த நேரம் எப்படி இருக்கு சார்? இது நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஏற்கனவே சட்டமன்ற கட்சி தலைவராக உரிய இடத்தில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து வைத்திருந்தார்கள். மீண்டும் ஒரு பொறுப்பை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை வழங்கியதற்கு நான் பொறுப்பாக நடந்து கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்கு எல்லா கட்சியை என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைத்து தரப்பு தலைவர்களையும் அணுகி அவருடைய ஒத்துழைப்போடு காங்கிரஸ் பேரியக்கத்தை கட்டியமைப்பேன். சார், விரைவில் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கீங்க. மக்களவை தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கும் சார்? கண்டிப்பாக சிறப்பா இருக்கும். நான் தான் சொன்னேன், எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் எல்லோரையும் அணுகி எல்லாருடைய ஒத்துழைப்போடு ஒற்றுமையாக நாங்கள் கட்சியை கட்டி அமைப்போம். இந்த தேர்தலை எதிர்கொள்வோம். 39 பாராளுமன்ற தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம். சார், ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு உட்கட்சி பூசல்கள் இருப்பதாக பேசப்பட்டது. உங்களுடைய தலைமையின் கீழ் இதெல்லாம் சரி செய்யப்படுமா அல்லது எப்படி இருக்கும்? ஒரு உட்கட்சி பூசலும் இருக்காது. சமூக நீதி மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், சமூக நீதியை கட்டி எழுப்பியதே காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்தியா முழுவதும். அந்த அடிப்படையில எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுவோம். சார், ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து காங்கிரஸ்ல சமீபத்தில் இணைஞ்சீங்க. இந்த நிலையில மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்பு காங்கிரஸ்ல உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில எப்படி இது பார்க்கப்படும்? எல்லோரும் சேர்ந்து தான் இதை ஆதரிச்சிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் கன்சர்ன் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் தலைவரா நியமிச்சிருக்காங்க. சார், ரொம்ப நன்றி சார்.